எல்லோருக்கும் வணக்கம். ரீசெண்டா வந்த யுஎஸ் உடைய ஜாப் டேட்டாஸ் அண்ட் எக்கனாமிக்கல் டேட்டாஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அதிகமா இருந்தது. பாசிட்டிவா இருந்தது. ஸோ தட் மார்க்கெட் அனலிஸ்ட் கம்மிங் மார்ச்லயே இன்ட்ரெஸ்ட் ரேட் யுஎஸ் உடைய ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தது. ரீசெண்டா யுஎஸ் உடைய ஃபெட் சேர்மன் ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. மார்ச்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. இது சந்தைக்கு ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் தான் கொடுக்கும். ரீசெண்டா பார்த்தீங்கன்னாக்கா யுஎஸ் உடைய ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு இருக்கு. செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. பட் இந்தியால பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்றாங்க. மார்க்கெட் ஸ்டில் நவ் ஒரு பிரேக் அவுட் ஆகல. இப்போ இதுல பார்த்தீங்கன்னாக்கா நேத்திக்கு நம்ம வீடியோல என்ன பார்த்தோம் இந்த இடத்துல. ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட்டு இன்கேஸ் கரெக்ஷன் ஆனா கூட 21,730 750 இந்த ஜோன்ல இருந்து திரும்பியும் மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகலாம். பாருங்க கரெக்டா அந்த இடத்துல டச் பண்ணிட்டு இந்த ட்ரெண்டோடைய சப்போர்ட் லைன்ல டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கா. ஸோ இந்த பிரேக் அவுட் ஸ்டில்னும் வேலிடா தான் இருக்கு. ஃபர்தரா இன்னைக்கு ஹையை கட் பண்ணும்போது 21,930 இந்த ஹையை கட் பண்ணும்போது ஃபர்தரா 22,120 இது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 21,700 ஆர் 720க்கு பிலோல அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டிலாவது பிரேக் அவுட் ஆகணும். ஸோ தட் அந்த இடத்துல நம்ம செல்லிங் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட் நோ இந்த ட்ரெண்ட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஃபர்தரா கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நாளைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஹை அதாவது லெவல் பார்த்தீங்கன்னாக்கா 21,000 எக்ஸாக்டாக சொல்ல போனால் 21,950 இதை கட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக நாளைக்கு பையிங்லேயே இருக்குது பெஸ்ட்டு. வேர்ல்டு நியூஸ் வேர்ல்டு மார்க்கெட் ஆர் வாட் எவர் நெகட்டிவ் நியூஸ் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த லெவலை கட் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதே நீங்கள் பேங்க் பார்த்தீங்கன்னாக்க இது வரைக்கும் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தது. இன்னைக்கு இந்த செல்லிங் ப்ரெஷர்னால பிரேக் அவுட் நடந்திருப்பாங்க. இது நீங்கள் இன்னும் ஒரு ஹவர்லியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். நேற்றுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்குமே இந்த பிரேக் அவுட் நடக்கலை. வாட் எவர் இங்கே என்ன இருக்குதோ அதை தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்க அப் டு இந்த லைன் வரைக்கும் பிரேக் அவுட் ஆகலை. பட் இன்னைக்கு இது பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ தட் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தேன். ஸோ நாளைய பொறுத்தளவுக்கு இது ஒரு ஒரு குரூஷியலாக இருக்கும் பாருங்கள். பேங்க் நிஃப்டி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. நிஃப்டி சேம் பிரேக் அவுட்ல இருந்து எபோல பையிங் ப்ரெஷரில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஏன்னா பேங்கிங் செக்டார் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது. அதர் நிஃப்டியை சப்போர்ட் பண்ணக்கூடிய செக்டார் லைக் ஐடியா இருக்கட்டும் ஆர் ஃபார்மாவாக இருக்கட்டும் இதெல்லாமே நிஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரேஞ்ச் ஓவரால் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் கொண்டு தான் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஒரே நாளில் 500 பாயிண்ட்டு 300 பாயிண்ட்டு இந்த மாதிரி ரைஸ் ஆகாமல் ஒரு 100 பாயிண்ட்டு 80 பாயிண்ட் இந்த மாதிரி தான் நிஃப்டியும் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரீஜன் அதாவது 46,050ங்கிறது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் யாராவது செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்களா இந்த லோ 45,600 இதை கட் பண்ணும்போது மட்டுமே செல் சைடு போகணும் ஃபர்தராக. அதே போல் அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 46,050 இருக்கும். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக தான் ஸ்டில் நோ ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஓவரால் பொசிஷனல் பார்த்தீங்கன்னாலும் இந்த ரீஜன் 46,600ங்கிறது பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஃபைன். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் February 7th இருக்கும். அண்ட் 1 day டைரக்ட் கிளாஸ் கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் February 11th இருக்கும் சண்டே. அண்ட் 10 days டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் February 19th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஐடி செக்டார் ஒரு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லிட்டு இருந்தது விப்ரோ பொசிஷனல் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் அப்சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இடத்துல பாருங்கள் கரெக்டாக நான் சொன்னது இந்த லெவலில் ரீசன்ஸ் வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 468 69 இந்த ஜோனில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோவில். மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் ஒரு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே தான் ட்ரேட் ஆகுது.
ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க ஐடி ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. விப்ரோ, இன்ஃபோசிஸ் இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. முக்கியமாக நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க, முக்கியமாக நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களும் ஐடியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. செகண்டாக வந்து ஃபார்மா செக்டாரில் வந்து சூஸ் பண்ணி பாருங்க. ஃபார்மா செக்டரில் பயோகான் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். இந்த பாட்டம் அவுட்ல இருந்து 230, 232 இந்த ஜோன்ல இருந்தே நான் ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்றது இமீடியட்டாக 320 வரைக்கும் இந்த ஷேர் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இப்போ ஆல்சோ இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷன் வந்து ரீடெஸ்ட் எடுத்து திருப்பியும் ரைஸ் ஆகுது. ஸோ ஃபார்மா செக்டாரில் பயோகான், சிப்லா, ஸோ இந்த வாரத்தினுடைய அனாலிசிஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் சிப்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கன்ட்டு. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்குது பயோகான் பொசிஷனலாக, இதுலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் கிரானுவல்ஸ், ஸோ ஃபார்மா செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். செகண்டாக நெக்ஸ்ட்டு பந்தன் பேங்க், இதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற பேங்க்கை கூட இந்த பந்தன் பேங்க் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குன்னே சொல்லலாம். பட் ரைட்னா ஒரு பாட்டம் அவுட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓவராலாக வந்து இதனுடைய ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, அதே போல் டாப்பில் இந்த ஜோன். ஸோ பந்தன் பேங்க் வந்து ஒவ்வொரு முறையும் வித்தின் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 5 வாரம் இல்லை 6 வாரம் டவுன் ஆகுது, அகெயின் ஒரு 7 வாரம் ரைஸ் ஆகுது, அகெயின் ஒரு 5 வாரத்துலேருந்து 6 வாரம் டவுன், அகெயின் ஒரு 5 வாரம் 6 வாரம் ரைஸ். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஜோனில் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். நீங்கள் இந்த இடத்துல 214, 215 ஆவரேஜ் பண்ணிங்கன்னா திருப்பியும் உங்கள் ப்ரைஸுக்கு வந்தாலே போதும். யூ வில் பி ஸ்டாண்ட் இன் ப்ராஃபிட் ஒன்ஸ் இந்த சைடு, அதாவது 250, 55, 260 இந்த ஜோனுக்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை ஃப்ரெஷ்ஷாக அக்யூமுலேட் பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்கள் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஆவரேஜ் பண்ணணும். நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் உங்களுக்கு அகெயின்ஸ்டில் போகும்போது ஆவரேஜ் பண்ணக்கூடாது, ரிஸ்க். செகண்டாக வந்து உர்ஜா குளோபல் லிமிடெட், இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ப்பாக ரைஸ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ஷார்ப்பாக ரைஸ் ஆகுது. எவ்வளோ ஷார்ப்பாக ரைஸ் ஆச்சோ அதே ஷார்ப்பாக டவுன் ஆகலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரீக்காக ரைஸ் ஆகுறதும் ஒரு டேஞ்சர் தான். ஸோ இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து 32ங்கிறது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அப்சைட் ரெசிஸ்டன்ட், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் நான் சொல்லிடுறேன். பெஸ்ட் சப்போர்ட்னா 32, 28க்கு பிலோவில் போகும்போது கட் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. பெஸ்ட் சப்போர்ட் அப்படின்னா 32, அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் 40 to 50. இந்த ரேஞ்ச் மேக்ஸிமம் இந்த வருஷம் வந்து 50 வரைக்கும் வந்து ரைஸ் ஆகலாம். பட் இந்த மாதிரி 30 ரூபா 35 ரூபா இருக்க கம்பெனி சடனாக ரைஸ் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம்னாலும் போகலாம். பட் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரைஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு டேஞ்சர் தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பையர் செல்லர் இந்த மாதிரி இருந்தால் தான் அது ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட். இதில் வந்து பாருங்கள், ஒன்லி பையர் மட்டும்தான். மார்க்கெட்டை வந்து நல்லா ரைஸ் பண்ணி விட்டு அகெயின் அப்படியே செல் பண்ணிடுவாங்க. ஸோ மேனிப்புலேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் நடக்கும். அதுவும் வந்து 50 ரூபாய்க்கு பிலோவில் இருக்க கம்பெனி இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரீக்காக ரைஸ் ஆகுது அப்படின்னா யூ ஷுட் பி வெல் அவேர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏஷியன் பெயிண்ட்டு. ஏஷியன் பெயிண்ட் வந்து பொசிஷனலாக ஒரு பாட்டம் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, கரெக்டாக அந்த சப்போர்ட் லெவலில் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட் லெவலை டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு இது ஒரு பாட்டம் அவுட்னு எடுத்துக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணலாம். திருப்பியும் வந்து 3400 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து நேற்றுக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், பொசிஷனலாக வந்து க்ரூட் ஆயில் ஓவரால் சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரீஜனில் இருந்து திரும்பியும் அப்சைடை வந்து ரைஸ் ஆகும். இன்கேஸ் இங்கே பிரேக் அவுட்டே ஆனால் கூட திருப்பியும் இது ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். திருப்பியும் அப்சைட் ரைஸ் ஆகும். மினிமம் ரெசிஸ்டன்ஸ் 6120 இருக்கும். இதுதான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கே வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருப்பாங்க. 6105 ட்ரேட் ஆகுது.
பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று அட்லீஸ்ட் ஒரு வீக்லி கேண்டில் இந்த இடத்துல வந்து ஒரு வீக்லி கேண்டிலே பிரேக் பண்ணால் கூட, பிரேக் அவுட் கொடுத்தா கூட, ஆர் டே கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்தா கூட, இது ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து திருப்பியும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்ஐ மெத்தட் வந்து செக் பண்ணி பாருங்கள். MI1 MI2வில் வந்து அப்சைடில் ஏதாவது ஒரு மெத்தட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா we can proceed. ஸோ ட்ரெடிஷ்னல் ட்ரேடர்ஸ் இந்த ட்ரெண்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து டாப்ல இருந்து ரைஸ் ஆகும் இல்லையா, இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 6180 இருக்கும். ஃபர்தராக 6300 வரைக்குமே அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். பை ஆன் டிப்ஸில் வந்து இருக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.